எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியில் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். பிப்ரவரி மாதம் 17/2/2026 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், மாசி மாதம் 5ஆம் நாள், சர்வ அமாவாசை, வளர்பிறை ஆரம்பம். நாளை 3ஆம் பிறை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. காலை கௌரி நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி 6:30 மாலை வரை. அமாவாசை பின்பு பிரதமை தொடக்கம். இன்றைய யோகம் பரிகம். இன்றைய கரணம் நாகவ கரணம். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் புனர்பூசம். கடகராசிக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், சந்திரன், ராகு, சுக்கிரன், புதன், மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, இன்னைக்கு திருக்கோயிலூர்ல அங்காள பரமேஸ்வரி மயான சூறை விழா. அடியேன் ஒவ்வொரு வருடமும் கலந்து கொள்கிறேன். வாய்ப்பு இருந்தால் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். இது சாதாரணமாக வராதிங்க. உங்களோட வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும், எலுமிச்சங்கனிகளை கொண்டு வந்து அன்னைக்கு கொடுத்தீங்கன்னாவே போதும், வாழ்க்கை மாறும். ஒரு கனி பெற்று கொண்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா வாழ்க்கை மாறும். இன்னும் அதிகபட்சமாக எதாவது செய்யணும் அப்படின்னா, சுண்டல், கொழுக்கட்டை போன்ற பட்சணங்களை வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து அன்னைக்கு சூறைக்கு கொடுக்கும் பொழுது இன்னும் வாழ்க்கை மாறும். அன்னைக்கு அலங்காரத்துக்கு புடவை கொடுக்கலாம், மாலையில் சாப்பிடலாம். முடியவே முடியல அப்படின்னா அன்னை வந்து கண்குளிர பார்க்கலாம், தீர்த்துக்கலாம். அந்த மயான சூறைங்கிறது வேற ஒரு கான்செப்டே வேற. ஒவ்வொரு மனிதனோட மண்டை ஓட்டுலையும் சுடுகாடு இருக்கு. எண்ணங்களை எரிக்கின்ற இடம்தான் மயானம். நல்லா புரிஞ்சுக்குங்க. எண்ணங்களை எரிக்கின்ற இடம்தான் மயானம். நம்ம எண்ணத்தை எரிச்சோம்னாவே போதும், எண்ணத்தை கொள்ளை விட்டா போதும். புரியுதுங்களா? அது எரிக்கின்ற நாள் தான் அது. தீயதை எரிக்கின்ற நாள். புரியுதுங்களா? மயான சூரியன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. அன்றைய நாள்ல நாம யாருங்கிறத உணர்ந்துக்கிறது தான் அந்த சிவராத்திரி அடுத்து வர இந்த விஷயங்கள்லாம். புரியுதுங்களா? திருக்கோயிலூர்ல மயான சூறை விழா சிறப்பாக நடைபெறும். காலை 8:30 3:30 அந்த வைபோகம் நடந்து முடியும். அடியேன் கலந்து கொள்கிறேன். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் கலந்து கொள்ளுங்கள். மிக பிரசித்தி பெற்ற ஒரு விழா. அப்படி ஒரு அமோகமான ஒரு விஷயத்தை என் அன்னை விழா வரும் எனக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. நீங்களும் வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். அதே மாதிரி அவர்கள் தடையேதும் நினைக்கிறவர்கள் வாழ்க்கையும் அங்கே எப்படிலாம் போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அன்னைக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நல்லது நினைத்து கொண்டவர்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். அதில் மாற்று கருத்தே இல்லை. அங்கு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பீஜ மந்திரம். நீங்கள் அங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுன்னு கேட்டால் அங்காள பரமேஸ்வரி சித்தர்களோட வழிபாட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த பேரை சொன்னாவே போதும், எல்லாமும் வெற்றி அடையும். வாருங்கள், அன்னையின் விழாவை கலந்து கொண்டு அன்னையின் பேரூர்லையும் அருள் கடாட்சத்தையும் பெற்று மகிழுங்கள். இந்த ஊருக்கு தான் வரணும்னு கூப்பிடலை, எல்லா ஊர்லேயும் இது நடக்கும். அந்தந்த ஊரில் உங்களால் முடிஞ்சதை செய்து கொடுத்து அன்னையின் பேரூர்களை பெற்றுங்கள். ஆன்மீக அன்பர்களே வாருங்கள், உங்களுக்கு அன்னை அருள் கடாட்சியும் தர காத்திருக்கிறாள். பெற்று மகிழுங்கள். சரி, ராசி பலனுக்குள்ள போலாங்களா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கிரகத்தின் போக்கு சற்று சாதகமற்ற தன்மையில் இருக்கிறது. கவனமும் எச்சரிக்கையுடன் செய்தால்
தடை விலகி வெற்றி வாய்ப்பு கிட்டும். ரிஷபராசி அன்பர்களே, நெடுநாளைய பாதிப்பு, நெடுநாளைய தடை விலக்கி வெற்றிகள் உங்களை வந்து சேருகின்ற ஒரு நல்ல நாள். மாலையில் நற்செய்தி கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு எல்லா வள நலங்களும் கிடைக்க பெறும். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டம் உண்டு. சந்திராஷ்டம பிடியிலிருந்து வந்துட்டோம், இருந்தாலும் அடுத்த விஷயங்களை நோக்கி பயணப்படுங்க. உங்கள் வாழ்க்கை மேலோங்கும். இறை தரிசனம் கிட்டும். ஆன்மாக்களோட புண்ணிய ஆத்மாக்களோட ஒரு வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த நாளில் நீங்கள் சிறப்புடன் வாழ்வீர்கள். நன்மை நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. எதையும் கவனம் இல்லாம எதையும் பண்ணிடாதீங்க. கவனத்தோடு செய்யுங்க. உங்களோட வாழ்வு மாறும் என்பதில் எந்த விதமான இதுவுமே கிடையாது. அன்னை வழிபாட்டுக்கு நீங்கள் சென்று அன்னை வழிபடுங்கள். அதில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுத்தி தருவாள் இம்மன்னை. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு ஆபகரமான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. சிம்மராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய பெண் தெய்வமே சிங்கத்தில் மேற்கின்ற அன்னையை வழிபட்டால் போதுமானது. என்றால் உங்கள் சிம்ம ராசி அடுத்து இருக்கிற பெண் ராசி கன்னி தெய்வம் சிம்மத்து மேல இருக்கணும். புரியுதுங்களா? சிம்மவாகினி அன்னை அங்காள பரமேஸ்வரி வழிபடுங்கள். வெற்றி வரும், லாபம் கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டு. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்கள் எல்லா விதத்திலும் வெற்றிகள் உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லா விதமான லாப பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். சிறந்த மகான்களோட ஆசீர்வாதங்கள், சிறந்த ஒரு புகழ் பேர், எல்லா வகையிலுமே நீங்க வந்து முன்னிலையில நிற்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கு. பெரிய பெரிய ஒரு தொடர்புகள் ஏற்படும். அதனால் உங்கள் வாழ்க்கை மேலும் மாறும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு லாபகரமான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. இந்த சுவாதி விசாகம் வந்து சிறப்புடன் இருக்கும். சித்திரை கொஞ்சம் மனசு போட்டு குழப்பிப்பாங்க. அதே மற்ற 2 நட்சத்திரமும் ஒரு சிறப்பாக ஜொலிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் இருக்கு. நீங்கள் தேவையான லாபங்கள் உண்டு, வருமானங்கள் வரும், வெற்றியும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். இதுல பாத்தீங்கன்னா அனுஷம் அப்படிங்கிறது வந்து சனி நட்சத்திரம். சனி 5ஆம் இடத்துல இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 3, 4, 5 என்பது 3 சகோதர ஸ்தானம், 4ங்கிறது வீடு. இந்த அமைப்புகளில் ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் இன்னைக்கு ஒரு மாறுகின்ற நாளாகத்தான் இருக்கிறது. உங்கள் கடமை அவங்களுக்கு தேவை, உங்களோட சேவை அவர்களுக்கு தேவை. அப்ப நீங்க நல்லபடியா நல்ல ஒரு ஆறுதல் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வழி உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய துணைவர் அல்லது குழந்தைகள் விஷயத்தில் ஒரு அக்கறை வேண்டும். அதாவது வேலையில் கவனம் வேண்டும். இல்லை என்றால் தேவையற்ற சங்கடங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடும். கவனம், எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பை தரும். மகர ராசி அன்பர்களே, இன்று செவ்வாய் அன்னையின் வழிபாடு தெளிவு பிறக்கின்ற நாள். ரொம்ப ரொம்ப விஷயம் என்னன்னா, சந்திரனும் சூரியனும் காம்பினேஷன்ல வரும்பொழுது திருவோண நட்சத்திரமா இருந்தாலும் சரி, புரட்டாதியா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவிட்டமா இருந்தாலுமே அவர்கள் ஒரு வெற்றி வாய்ப்பு தேடி வருகின்ற அமைப்பு இருக்கின்றது. அதை பயன்படுத்துங்கள். தெளிவு பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. அன்னை வழிபாட்டால நீங்க தெளிவடையலாம். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் இருக்கிறது, கொண்டாட்டங்கள் இருக்கிறது. சூரியன் ராகு சந்திரன் சேர்க்கையினாவே வெற்றி தான். நீங்க எது நினைச்சாலும் நடக்கும். எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்க பெறும். குறிப்பா சதயம் புரட்டாதிகாரங்க வந்து பயப்படவே தேவையில்லை. வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இதை பயன்படுத்திக்கங்க. வாழ்வில் மேலும் மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.
மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள். எத்தனை போட்டி பந்தயங்களா இருந்தாலும் நீங்க வெற்றி பெறுவீங்க இந்த நாள்ல. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கிரகத்தின் பயிற்சியெல்லாம் உங்களுக்கு இன்னொன்று ஹைலைட்டா இருக்கும். இன்றைய நாளில் இந்த பயிற்சியின் பொறுத்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கு பொறாமைக்கு வருவாங்க, அவங்களாம் நீங்க கேர் பண்ணாம உங்க வேலையை நீங்க பார்த்தீங்கன்னா போதும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.